2வது கல்யாணம், பெண் குழந்தை, கோயில் கோயிலா டூர். பிரபுதேவா எடுத்திருக்கக்கூடிய முடிவு இதுதானா? இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு அழைக்கப்படுறவரு பிரபுதேவா. இவரு முதல்ல ரமலத் அப்படிங்கிற பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு பிறந்த 2 மகன்கள்ல ஒரு மகன் உயிரிழந்துட்டாரு. அதைத் தொடர்ந்து நடிகை நயன்தாரா கூட ஏற்பட்ட காதல் பாதியிலேயே முறிஞ்சு போச்சு. சூழல் இப்படி இருக்க மருத்துவர் ஹிமானிய மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பிரபுதேவா. அவங்களுக்கு சமீபத்துல தான் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்ததுல இருந்து பிரபுதேவாவோட நடத்தையில மாற்றம் தெரியறதா ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நடன அமைப்பாளரா மட்டும் இல்லாம இயக்குனராவும் ஜொலிக்கிறவர் தான் பிரபுதேவா. தெலுங்குல இயக்குனரா அறிமுகமான அவரு தமிழ்ல விஜய வச்சு போக்கிரி, வில்லு, ரவிமோகன வச்சு எங்கேயும் காதல், விஷால வச்சு வெடி மாதிரியான படங்களையும் இயக்கியிருக்காரு. அதே மாதிரி பாலிவுட்லயும் சல்மான் கான், அக்ஷய் குமார் மாதிரியானவங்கள இயக்கியிருக்காரு. இப்ப அவரு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட பையன் ஹீரோவா அறிமுகமாக இருக்கக்கூடிய படத்தையும் இயக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபுதேவாவுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் பெண் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அவரு ஆன்மீக ஈடுபாடு அதிகமாயிக்கிட்டே போகுது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் இந்த மாதிரியான பல ஆலயங்களுக்கு தன்னோட 2வது மனைவி அப்புறம் குழந்தையோட அடிக்கடி போயிட்டு வராரு. அத பார்த்த ரசிகர்களோ சினிமாவுல இருந்து ஒட்டுமொத்தமா விலகி குடும்பம், ஆன்மீகம் அப்படின்னு நிம்மதியா வாழ்றதுக்கான அறிகுறிய ரசிகர்கள் கிட்ட இது மூலமா பிரபுதேவா காண்பிக்கிறாரோ அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க.